இது பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்துகின்ற கூளமானி. பகுதியான கூளங்களில் ஆரை கணிக்கிறதுக்கும் குவிவாடி குழிவாடிகளில் ஆரைகளை கணிப்பதற்கும் கண்ணாடி வழுக்கி போன்றவற்றின் தடிப்பை அளக்கிறதுக்கும் பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இதன் பொதுவான இழிவெண்ணிக்கையாக 0.01 மில்லிமீட்டர் காணப்படும். இது ஒரு கூளமானி. கூளமானியில் கரைக்கால்கள் என்று 3 இருக்கு. கரைக்கால்கள் என்று 3 கால்கள் இருக்கும். ஏனென்றால் ஒரு தளத்தில் உறுதி சமநிலை இருப்பதற்கு 3 கால்கள் தேவை என்பதால் கரைக்கால்கள் 3 இருக்கும். நடுவில் உள்ள திருகாணியை திருகின் தலையை நகர்த்துவதன் மூலம் நகர்த்தி கொள்ளலாம். இங்கு ஒரு பிரதான அளவிடை இருக்கும். அது வழக்கத்துக்கு மாறாக 0 நடுவில் இருக்கும். 0க்கு மேலேயும் ரீடிங், 0க்கு கீழேயும் ரீடிங் இருக்கும். இதில் ஒரு பிரதான பிரிவு 1 மில்லிமீட்டர். இங்கால வட்ட அளவிடைகள் இருக்கும். திருகின் தலையை பிடித்து வட்ட அளவிடையை திருப்புகையில் அது பிரதான அளவிடை மீது நகரக்கூடியவாறு இருக்கும். பிரதான அளவிடையுடன் பொருந்தும் வட்ட அளவிடை பிரிவு இனம் காணப்படும். உதாரணமாக பாருங்கள், இப்போது 70வது கோடு பொருந்துகிறது, இங்கே 80வது கோடு பொருந்துகிறது, இங்கே 90வது கோடு பொருந்துகிறது. முதலில் கூளமானி ஒரு சமதள கண்ணாடி குற்றி மீது வைக்கப்படும். திருகு ஆணியும் அதனது பிம்பமும் மட்டுமட்டாக பொருந்தும் நிலை அறியப்படும். இப்போ பொருந்தவில்லை, அதை பூட்டி கொண்டு வரைக்கும் ஒரு கட்டத்தில் மட்டுமட்டாக பொருந்தும். திருகாணியும் அதனது பிம்பமும் மட்டுமட்டாக பொருந்தும் நிலை அறியப்படும். வளைவின் ஆரை காண்பதற்கு வளைவான பகுதியில் முதலில் கூளமானி வைக்கப்படும். வளைவின் மேற்பரப்பை திருகாணியும் அதனது பிம்பமும் மட்டுமட்டாக தொடும் நிலை அறியப்படும். கூளமானியின் கரைக்கால்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை அளப்பதற்கு ஒரு வெள்ளை கடதாசி மீது வைத்து அதில் கால்களை பதிய செய்து வெள்ளைத்தாளில் பதிந்த குற்றுகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை வேணியர் எடுக்குமானியின் அகத்தாடையின் உதவியுடன் அளந்து கொள்ளலாம். அல்லது வேணியர் எடுக்குமானியை பயன்படுத்தி மானியின் புறத்தாடைகளால் ஒரு வாசிப்பும் வேணியர் எடுக்குமானியின் அகத்தாடைகளால் ஒரு வாசிப்பும் பெறப்பட்டு சராசரி காண. இந்த பிரதான அளவிடை நிலைக்குத்தாக இல்லாமை
அல்லது இந்த வட்ட அளவிடை கிடைத்தளமாக இல்லாமை, அல்லது இந்த திருகு கால்களுக்கு இடையில் ஒரு சிறிய அசைவு இருக்கிறது. அவைகள் இங்கே வலுவை ஏற்படுத்தும். இது பாடசாலை ஆய்வு கூடத்தில் உள்ள இன்னொரு கோளமானி. இங்கு பிரதான அளவிடை வளமை போன்று 1 மில்லிமீட்டரில் காணப்படுகின்றது. வட்ட அளவிடையில் 50 பிரிவுகள் காணப்படுவதை அவதானிக்கலாம். இங்கால் பக்கம் 5, 10, 15, அங்கால 35, 40, 45 பழையபடி 0 வருகிறது. இங்கே மொத்தமாக 50 பிரிவுகள் காணப்படுகின்றன.